நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இதை விட நீங்கள் பார்க்கக்கூடியது டிசி மோட்டார் இன்டர்ஃபேசிங் வித் ஆர்டினோ. ஏற்கனவே நான் டிசி மோட்டார் இன்டர்ஃபேசிங் நம்ம 8051 பேஸ்டாக நான் சொல்லியிருந்தேன். அண்ட் L293D அப்படிங்கிற மோட்டார் டிரைவர் எப்படி ஒர்க் ஆகுது, அதோடைய பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நான் ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேசிக் ஐடியாலஜி கிடைக்கும். ஏன்னா நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது நாம் அதை டேரெக்டாக எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணி அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஏன்னா டிசி மோட்டார் இன்டர்ஃபேசிங் மேஜராக ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்க்கு வரோம். ஸோ நான் இப்போதைக்கு நான் டிசி மோட்டார் இன்டர்ஃபேசிங்க்கு நம்ம கோட் எப்படி எழுதணும் அப்படின்னு நான் சொல்லி தந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபியூச்சரில் நான் டிசி மோட்டார் பேஸ்ட் சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஓகே அதில் இருக்க கோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ப்ரோக்ராம் கோடு எழுத தெரிஞ்சவங்க எல்லாம் இதை பார்க்கும்போது இதை ஒரு சப்ப மேட்டராக தான் தோணும். பட் எனிவே நான் ஒரு பிகினருக்காக தான் இதை ரொம்ப மோட்டிவேஷனாக நான் போடுறேன். ஸோ பிகினர்ஸ் உள்ளவங்க ரொம்ப டெப்த்தாக நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் L293Dக்கு வருவோம். டிசி மோட்டார் இன்டர்ஃபேசிங் அப்படின்னு வந்தாலே நாம் எப்போவுமே நம்மளோட கண்ட்ரோலில் கூட L293D அப்படிங்கிற மோட்டார் டிரைவர் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை உங்களோட ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரே ஒரு மோட்டார் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிப் 122, அதாவது ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் உங்களோட மோட்டாரை ரன் பண்ணணும்னா டிப் 122 அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபர் நீங்கள் யூஸ் பண்ணாலே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு மோட்டார் ஃபார்வர்டு கொண்டு வரணும், ரிவர்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு வரும்போது நீங்கள் L293D அப்படிங்கிற ஐசிக்கு நீங்கள் போகிறது தான் ரொம்ப பெட்டர் சாய்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த L293D ஐசி மூலமாக நம்ம மேக்ஸிமம் ஆஃப் 36 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகக்கூடிய மோட்டாரை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். தென் இந்த L293D ஐசிக்குள்ள இருக்கிற ஹச் பிரிட்ஜ் பவர் சோர்ஸை ரெண்டு டேரக்ஷன்லையுமே ஃப்ளோ பண்ணோம். ஸோ அதனால் நம்ம மோட்டாரை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னா ரெண்டு டேரக்ஷனில் நம்மளால் சுத்த வைக்க முடியும். ஸோ இன்னொன்று, நான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாகவே L293D டிரைவர் நான் மார்க்கெட்லேருந்து வாங்கினதை நான் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வாங்குறது தான் பெட்டர் சாய்ஸ். நான் அமேசான் போனேன், அமேசானில் போய் வாங்கினதா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி அமேசானில் போய் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த போர்டில் பார்த்துட்டிங்கன்னா IN1, IN2, IN3, IN4 சொல்லிட்டு டோட்டலாக ஒரு 4 பின்ஸ் இருக்குது. தென் 12 வோல்ட் அண்ட் கிரவுண்ட் இருக்குது. அண்ட் இது நம்மளோட L293D போர்டு அண்ட் ரெண்டு மோட்டார்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா L293D ஐசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மோட்டார் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த வீடியோவில் ஒரே ஒரு மோட்டார் தான் நான் இன்டர்ஃபேஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஒரே ஒரு மோட்டார் இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கு IN1, IN2 போதும். ஸோ இது பேஸ் பண்ணி தான் நான் இப்போ ப்ரோக்ராம் கோடு நான் எழுதியிருக்கேன். அது இது பேஸ் பண்ணி எழுதுனேன்னு சொல்கிறத விட நான் எந்த பின்னுக்கு நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன்னா ஆர்டினோவில் பின் நம்பர் 10 and 11க்கு. ஓகே, ஸோ நான் இப்போ இதை இன்டர்ஃபேஸ் பண்ண போகிறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த போர்டுக்கு கண்டிப்பாக 12 வோல்ட் இன்புட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம மோட்டாரோட ஆப்ரேட்டிங் 12 வோல்ட் ஆப்ரேஷன். ஸோ இதுதான் நான் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார். ஸோ இந்த மோட்டார் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மோட்டார் நான் இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மோட்டாரை ப்ளக் பண்ணிடலாம் நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் மோட்டார் 1 நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். பட் மேக்ஸிமம் நீங்கள் இதெல்லாம் பிசிபி போர்டு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறது தான் பெட்டர் சாய்ஸ். நீங்கள் ஒரு L293D ஐசி மட்டும் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா L293D ஐசி யூஸ் பண்ணால் நீங்கள் ஒரு PWM சிக்னல்ஸை கண்ட்ரோலர்லேருந்து இன்புட்டாக நம்ம இந்த L293D கொடுத்து கூட மோட்டாரோட ஸ்பீடை கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். தென் நமக்கு 12 வோல்ட் வேணும். ஸோ 12 வோல்ட் வேணும் அப்படிங்கிறதுனால நான் டேரெக்டாக நம்மளோட வழக்கமாக உள்ள பவர் சப்ளை நான் எடுத்துடுறேன். ஸோ பேட்டரி சோர்ஸ், ஸோ இந்த பேட்டரியிலேருந்து நான் 12 வோல்ட் நான் பவர் எடுத்துக்கிறேன். ஸோ 12 வோல்ட் பவரை நான் நம்மளோட ஆர்டினோல நான் கொடுத்துக்கிறேன். அட் த சேம் டைம் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ நம்மளோட மாடியூலுக்கு பவர் சோர்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. தென் IN1, IN2, IN3, IN4. ஸோ அதில் IN1, IN2 தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் டேக் IN1. Yep. Then IN2. ஸோ IN1, IN2 எடுத்துட்டேன். ஸோ தென் IN1, IN2 நான் எதுக்கு கொடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 10 அண்ட் பின் நம்பர் 11. ஸோ 8, 9, 10 and pin number 11.
ஸோ இதாங்க நம்ம சர்க்கியூட்டு. ஸோ நீங்கள் வந்து நான் இப்போ சர்க்கியூட்டை வந்து நான் இப்போ ரீடிஃபைண்டாகவே நம்மளோட வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சர்க்கியூட்டை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ட்ரா பண்ணல, இன்டர்நெட்ல எடுத்த சர்க்கியூட் தான். பிகாஸ் ஆர்டினோ பொறுத்தவரைக்கும் சிமுலேட் பண்ணுறதுக்கு சர்க்கியூட்ஸ் கிடைக்க கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அண்ட் ஓகே, இப்போ சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ப்ரோக்ராம்க்கு வாருங்க. ஸோ ப்ரோக்ராமில் வந்து நான் ஒன்றுமே பண்ணலைங்க, ரொம்ப சிம்பிள். 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், ரைட் மோட்டார் அப் ரைட் மோட்டார் டவுன்னு. நான் ஏன் ஆர் மோட்டார் அப் ஆர் மோட்டார் டவுன்னு நான் இனிமேல் வரக்கூடிய எல்லா அப்கமிங் வீடியோஸில் நான் மோட்டார் இன்டர்ஃபேஸிங்க்கு நான் 2 மோட்டார் ஒரு ரொபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணேன்னா இந்த ஆர் மோட்டார் எல் மோட்டார் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் ஸோ ஆர் மோட்டார் அப் ஆர் மோட்டார் டவுன். தென் பின் மோட். ஸோ பின் மோடில் வந்து 2 பின்னுமே நான் அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, 2 பின்னையுமே வந்து நான் அவுட்புட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக 2 பின்னையும் லோ லோ ஹை ஹைன்னு கொடுத்துருக்கேன். சாரி 2 பின்னுக்குமே லோ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த L2 3D யூஸ் பண்ணால் இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரூத் டேபிள் இருக்குது. இந்த மோட்டார் வந்து ஃபார்வர்டு போகணுமா இல்லை ரிவர்ஸ் வரணுமா அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து லோ லோ கொடுத்தோம்னா இந்த மோட்டார் ஸ்டாப் கண்டிஷனில் இருக்கும். அதாவது 10வது பின்னும் 11வது பின் வழியாக லோ லோ அப்படிங்கிற சிக்னல் L2 3D ஐசிக்கு உள்ள போகும்போது அந்த ஐசி அந்த மோட்டாரை ஸ்டாப் கண்டிஷனில் வச்சுக்கோம். நாம் எப்போ ஒரு இப்போ நீங்க நேரம் லூப்புக்கு வாங்க, நான் எப்போ ஒரு ஹை லோ சிக்னல் கொடுக்கணும், அதாவது 10வது பின் வழியா ஹை சிக்னலும் 11வது பின் வழியா லோ சிக்னல் கொடுக்கறது ஆட்டோமேட்டிக்கா L2 3D ஐசிக்கு உள்ளாடி போய் மோட்டாரை கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிறதுக்கு அது கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் இதை ரொம்ப டெப்தா தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் என்னோட பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. நீங்க வந்து கண்டிப்பா அங்க L2 3D பத்தி தனி வீடியோ போட்டுங்க, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெப்தா புரிஞ்சுக்கும். ஸோ நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சம்டைம் ஒரு ஹை லோ கொடுத்து மோட்டார் வந்து கிளாக் வைஸ் ஒரு குட்டி டிலே முடிஞ்ச பிறகு லோ ஹை கொடுத்து ஆன்டி கிளாக் வைஸ். ஃபர்ஸ்ட் ஹை லோ கொடுத்துருக்கேன், அடுத்தது லோ ஹை கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்ச நேரம் கிளாக் வைஸ், கொஞ்ச நேரம் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ நீங்க இதுல ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயம், ஒரு மோட்டாரை கிளாக் வைஸ் சுத்தணும்னா என்ன பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தணும்னா நம்ம எப்படி கோட் எழுதணும், கோடை பத்தி மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நாம் எப்படி கோட் எழுதணும் அப்படிங்கறத பத்தி மட்டும் பாருங்க. ஓகே, ஸோ ஒரு ஃபார்வர்டு சுத்தணும்னா ஹை லோ அப்படின்னு அந்த 2 பின் வழியாக கொடுங்க, அதே பின் வழியாக லோ ஹை கொடுத்து ரிவர்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் ப்ரோக்ராம் டவுன்லோட் பண்ண போறேன். ஸோ ப்ரோக்ராம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, கம்பைலிங் அண்ட் நவ் டவுன்லோட் ஆக போகுது. ஸோ அப்லோடிங் பார்த்தீங்களா, இப்போ மோட்டார் வந்து சுத்த ஆரம்பிச்சிச்சு. 3 milliseconds கழிச்சு ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஹை லோ அண்ட் டிலே அண்ட் லோ ஹை. ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ இப்போ வந்து நான் இதோட டிலே டைம் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஒரு 6000 அண்ட் 6000 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தாங்க டிசி மோட இன்டர்ஃபேஸிங். ஸோ இப்போ ஒரு டிசி மோட எப்படி இன்டர்ஃபேஸிங் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சவுண்டாக இருக்குது, ஸோ அதனால் நான் இதை வந்து நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஒரு டிசி மோட இன்டர்ஃபேஸிங் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மெத்தடாலஜியை வந்து நாம் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ கோடை வந்து நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் பண்ணுங்கள். இந்த கோடை வேணால் நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரைட் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் PWM பேஸ்டாக நான் போட போகிறேன். ஸோ அப்படின்னா நாம் எப்படி L2 3D ஐசி யூஸ் பண்ணி மோட்டாரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணாதான் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ எனிவே தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். பை பை, see you.